இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு நிதி நெருக்கடி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவன் பணமே தர மாட்டேங்கிறான். டெல்லியில இருந்து எதுக்கு எடுத்தாலும் பணம் தர மாட்டேங்கிறான். ஒவ்வொரு திட்டமா புயல் அடிக்குதா, டேமேஜ் ஆச்சா, அதுக்கும் பணம் கிடையாது. இப்படி எல்லாத்தையுமே நிறுத்தினா கூட முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை நிறுத்துவதே கிடையாது. அது எவ்வளவு வேணாலும் கடன் வாங்கிக்கலாம், எவ்வளவு வேணாலும் கடன் வாங்கிக்கலாம். ஆனா எவ்வளவு வேணாலும் வாங்குறதுக்கு டெல்லியில விடமாட்டான். 27% தான் வாங்கணும்னு இருக்கு. ஆனா நம்ம அதை விட கம்மியா தான் வாங்கியிருக்கோம் தமிழ்நாடு. ஆனா டெல்லியில இருந்தோம் அந்த கட்சியை சார்ந்தவர்களும் ஏதோ தமிழ்நாடு கடன்லயே முழுகிட்ட மாதிரி அதுக்கு உடனே பேசுவாங்க. ஆனா இந்தியாவினுடைய கடன் ஜிடிபியில் 55%, தமிழ்நாட்டினுடைய ஜிடிபியில நம்முடைய கடன் என்பது 25%. இத்தனை லட்சம் அத்தனை லட்சம் சொன்னா புரியாது. இந்தியாவினுடைய ஜிடிபியில இந்திய அரசு வாங்கி இருக்கிற கடன் 55%. அதுல 75% கடன் இந்த கடைசி 10 ஆண்டுகளிலே பிஜேபி ஆட்சிக்கு வந்த பின்னால் வாங்கியது. உனக்கு தகுதி இருக்குதா? தமிழ்நாட்டினுடைய கடன் வாங்கி என்ன பண்றோம்? நாங்க தமிழ்நாட்டினுடைய கடன் வாங்கி சமூக நீதியை நிலைநாட்டுறோம். எல்லாரையும் ஒரு சமமா கொண்டு வரதுக்கான ஒரு சம தர்மத்துக்காக கடன் வாங்குறோம். கடன் வாங்கி ஏதோ வீணடிக்கல. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தமிழ் மீது பற்று இருக்கிறது. ஆனால் அந்த இந்திக்காரனுக்கு இருக்கிற மாதிரி வெறி நமக்கு இல்லைங்க. அவனுக்கு அந்த அளவுக்கு வெறி இல்லைன்னா இத்தனை வருஷம் கழிச்சு கூட இன்னும் இந்தியை கொண்டு வந்து புகுத்துவானா? எவ்வளவு வெறி இருக்குன்னு பாருங்க. நான் டெல்லிக்கு சென்று 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஒன்றிய அமைச்சரை பார்த்தேன். அந்த அமைச்சரை பார்த்து அவர் நன்றாக ஆங்கிலம் பேசக்கூடிய அமைச்சர், சரளமாக ஆங்கிலம் பேசக்கூடிய அமைச்சர். நான் ஆங்கிலத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறேன், அவர் இந்தியிலேயே பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்தியிலேயே எனக்கு இந்தி தெரியும்ங்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை, புரிஞ்சுக்கிட்டேன். மறுபடியும் நான் ஆங்கிலத்திலே பேசுறேன், திருப்பி இந்தியில. இந்தி ஒண்ணு பெரிய தமிழ் மாதிரிலாம் ஒரு பாரம்பரியமான மொழி கிடையாதுங்க. 1983 நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அஸ்ஸாமுக்கு வேலைக்கு போனேன். அஸ்ஸாமுக்கு வேலைக்கு போனப்ப எனக்கு கீழே வேலை பார்த்தவங்க எல்லாமே ஒர்க்கர்ஸ் எல்லாமே இந்தி பேசுறவங்க. ஒரே மாசம் தான், ஒரே மாசத்துல நான் இந்தி பேச கத்துக்கிட்டேன். 3 வருஷம் நான் இருந்திருக்கிறேன் அஸ்ஸாம்ல. 83 இருந்து 86 வரைக்கும். இந்த ஒரு மாசத்துல கத்துக்கிற இந்திக்கு 12 வருஷம் பள்ளிக்கூடத்துல இந்தி படிக்கணுமா? என்ன தேவைன்னு சொல்லுங்க. அப்படியே பல மாதிரி யூடியூப்ல பேசுவானுங்க. நாங்க இந்திய சொல்லலையே, ஏதாவது ஒரு மொழிதான சொல்றோம் அப்படிமா. சரிடா, ஏதாவது ஒரு மொழியை நான் ஏன் படிக்கணும்? அந்த கேள்விக்கு பதில் கிடையாது. ஏதாவது ஒரு மொழி பசங்க கத்துக்கிட்டா நல்லது, மாணவிகள் கத்துக்கிட்டா நல்லது. ஏன்டா கத்துக்கணும்னா அதுக்கு பதில் கிடையாது. எனக்கு என்ன, பள்ளிக்கூடத்துல நான் 4வது படிக்கிறப்பவே இந்த மாநிலத்துக்கு வேலைக்கு போவேன்னு எனக்கு தெரியுமா? அப்ப ஆந்திராவுக்கு தான் வேலைக்கு போவேன், நான் தெலுங்க கத்துக்கலாம் அப்படின்னு தெலுங்க கத்துக்க முடியுமா? அன்னைக்கு எனக்கு தெரியுமா? மொழி படிச்சா உபயோகப்படுமா? என்ன மொழியை நான் கத்துக்கிறது? நான் அஸ்ஸாமுக்கு போனேன், அஸ்ஸாமி கத்துக்க முடியுமா? எனக்கு அஸ்ஸாமுக்கு போவேன்னு தெரியாது. அப்ப என்ன ஆகும்? ஒரு மொழி எடுக்கிறப்ப என்ன ஆகும்? கொஞ்சம் ஒரு 7-8 மாநிலத்தில் பேசக்கூடிய மொழியாக ஹிந்தி இருக்கிறது. அப்ப என்ன எடுப்பாங்க? ஹிந்தி எடுத்துக்கலாம், வேற ஒண்ணும் இல்ல. இவங்க சொல்றது ஏதாவது ஒரு மொழின்னு சொல்றான் பாருங்க. நம்ம குழந்தைக்கு அப்படி ஒரு கட்டாயப்படுத்தி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எந்த மொழி எடுப்பீங்க நீங்க? அப்ப சில மாநிலங்கள் எல்லாம் ஒத்துக்கிட்டு இன்னைக்கு இந்தியா மாறி இருக்கு, அந்த மொழி அழிஞ்சிருச்சு. ஏன் ஒரிசாவினுடைய அமைச்சர் தான் இன்னைக்கு நம்மளை கேவலப்படுத்தி பேசியிருக்காரு. அந்த ஊர்ல இருக்கிற மொழி என்னாச்சுன்னு கேளுங்க. அவன் இந்தியை ஏத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரிசாவில் இருக்க தாய்மொழி காலி, இந்தியா ஆகி போச்சு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தாய்மொழி மேல பற்றே இல்லாத ஒரு அமைச்சர் தமிழ் மொழி மேல உயிரையே வைத்திருக்கிற நம்மை பார்த்து நாகரிகம் இல்லை என்று பேசுகிறார். யாரை பார்த்து நீ நாகரிகம் இல்லைன்னு பேசுற? தமிழனுக்கா நாகரிகம் இல்லை? எவ்வளவு பேர் எவ்வளவு மாநிலத்திலிருந்து இங்க வேலை பார்க்கிறான். தமிழன் நாகரிகத்தோடு இல்லைன்னு சொன்னா எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும். இங்க வேலை இல்லாம தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் வேறு மாநிலத்துக்கு வேலைக்கு சென்றிருந்தால் கட்டி வச்சு அடிச்சிருப்பான். இவ்வளவு பேர் அங்க வேலைக்கு போயிருந்தோம்னா அவன் நாகரிகம் அவ்வளவுதான். ஆனா இங்க அவங்க கூட்டா சேர்ந்து ஏதாவது பண்ணினா கூட நம்மாலே அவன் வயிற்று பொழைப்புக்கு வந்திருக்கான்பா. அப்ப நமக்கு ஒரு தற்பெருமை வந்துடும். டேய், நம்ம தான் வந்தோரை வாழ வைப்போமேடா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது சென்னையை விட கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கரூர் எல்லா மாவட்டத்திலையும் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. கொஞ்சம் லஞ்சம்லாம் இல்ல. ஆனா எல்லாரும் தமிழ் கத்துக்கிட்டான், தமிழ் பேசுறான். ஆனா நம்ம அங்க போய் இது மாதிரி லட்சக்கணக்கில் எங்கேயாவது இருந்தோம்னு சொன்னா எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு தெரியுமா? அளவில்லாத பிரச்சனை வந்திருக்கு. அப்படி நாகரிகத்தோட நாம் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட நமக்கு நாகரிகம் இல்லை. அந்த அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்லிட்டு போனாரு? பணம் தர மாட்டேன். நம்முடைய அமைச்சர் அவர்கள் இங்க சொன்னார், 2000 கோடி இல்லடா, 5000 கோடி இல்லடா, நீ 10,000 கோடி இல்லனாலும் சரி, பணமே கொடுக்கறனாலும் சரி, இருமொழி கொள்கை தான்.
இந்திய உள்ள விடமாட்டம்னா என்ன? கட்டாயப்படுத்தி படிக்க வைக்காத. தேவையானவங்க படிக்கிறாங்க, வேணுங்கிறவங்க வேலைக்கு போனா ஒரு மாசத்துல கத்துக்க போறாங்க. இதுல என்ன பெரிய பிரச்சனை இருக்கு? மற்ற மாவட்டங்கள்ல கூட தெரியாது. ஆனா அங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் இப்படி வர்றதுனால, அதே போல திருச்செங்கோடு, நாமக்கல் எல்லாம் ரிக்கு லாரின்னு சொல்லி வட மாநிலங்கள்ல போய் அது ரிக்கு லாரி எல்லாம் வேலை பார்த்துட்டு வராங்க. அப்ப எல்லாருமே அதை ரொம்ப சர்வ சாதாரணமா, அது படிக்கணுங்கிற அவசியமே இல்லைன்னு எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா ஒரு மொழிங்கிறது சரி. இப்ப இந்திய ஒருத்தன் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, பள்ளிக்கூடத்துல படிக்கிறத வச்சு நீ பேசிட முடியுமா? அங்க போய் பேசிட முடியுமா? பேச வாய்ப்பே இல்ல ராஜா, பேசவே முடியாது. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாதிரி தமிழ். இங்க ஒருத்தர் வரப்ப பொழந்து கட்டினாரு தமிழ்ல, சென்னை தமிழ்ல அடிச்சு நொறுக்கினாரு, அது வேற தமிழ். திருநெல்வேலி தமிழ் வேற தமிழ், கொங்கு தமிழ் வேற தமிழ். அத நீங்க இங்க அப்படியே ஆனா ஆவணா படிச்சுட்டு மொத்தமா போய் பேசிட முடியுமா? புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மாசம் ஆகும், அந்த அளவுக்கு ஆயிடும். சோ தேவையில்லாம நம்மிடத்தில் இவர்கள் வம்பு வளர்க்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, மும்மொழி கொள்கைங்கிறது அந்த தேசிய கொள்கையில அது மட்டுமல்ல, 3ஆவதுல பரீட்சை, 5ஆவதுல பரீட்சை, 8ஆவதுல பரீட்சைங்க. இதெல்லாம் என்ன பண்ணும்? நான் ஒரு உதாரணமே சொல்றேன். என் கூட எங்க மாப்பிள்ளை ஒருத்தன் எங்க படிச்சான். எங்க அக்கா தான் கல்யாணம் பண்ணிட்டான். எங்க அக்கா கூட படிச்சா 4ஆவதுல எங்க அக்கா கூட படிச்சா. அப்பெல்லாம் பாஸ் ஆனா தான் அடுத்த கிளாஸ் போக முடியும். 4ஆவதுல ஃபெயில் ஆயிட்டான். அடுத்த வருஷம் நான் 4ஆவதுக்கு வந்தேன். என் கூட படிச்சான். நான் பாஸ் ஆகி போயிட்டான், அவன் மறுபடியும் ஃபெயில் ஆயிட்டான். அதுக்கப்புறம் படிக்க முடியாண்டான். சின்ன குழந்தைகளோட போய் நான் படிக்கவா? 4ஆவதோட சரி. இன்னைக்கு தொழில் பண்றான், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா படிப்பை நிறுத்திட்டான். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க பள்ளிக்கூடத்துல ஒரு 10 பேராவது எனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க படிப்பை நிறுத்தி இருப்பாங்க, போகமாட்டாங்க. குழந்தைங்க ஒரு வருஷம் ஃபெயில் ஆயிட்டா, அதெல்லாம் அப்ப நான் சொல்றது 1970கள்ல. இப்பெல்லாம் ஒரு வருஷம் ஃபெயில் ஆனாவே நம்ம பையன் போக மாட்டான். ஸ்கூல் முடிச்சாவே +2 முடிச்சுட்டா நான் இந்த காலேஜ் விஐடிக்கு தான் போவேங்கிறான். என்னடா விஐடி மேல அந்த கோர்ஸ் மேல அவ்வளவு பிரியமானா, என் பெஞ்ச்மெண்ட் அங்கதான் போவாங்கிறான். அங்கேயே ஒன்னா போயிடணும். ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் இப்படிதான். அப்படி இருக்கிறப்ப அடுத்த வருஷம் அவன் படிப்பானா? அப்ப இடைநிற்றல் அதிகமாகும். இடைநிற்றல் அதிகம் இல்லாத இந்தியாவிலேயே முதல் மாநிலம், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அத்தனை பேரும் காலேஜுக்கு போற மாநிலம் தமிழ்நாடு. எங்கெல்லாம் மும்மொழி கொள்கைன்னு சொல்றான் பாருங்க, அது மும்மொழி கொள்கையே கிடையாது, ஒரு மொழி கொள்கை. அது மும்மொழியே கிடையாது. இந்தி மட்டும் தான் பேசுவான். இந்தியை தவிர ஒண்ணுமே தெரியாது. எவனுக்கு ஆங்கிலம் தெரியுது? ஒருத்தருக்கும் தெரியாது. ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தா நம்ம மாதிரி அவனும் எல்லா வேலையும் பார்த்துருப்பான்ல, இன்னைக்கு இப்படி பேச மாட்டான்ல. ஆனா அந்த மும்மொழி கொள்கை அது மட்டுமல்லாது இந்த இடைநிற்றல். உத்தரப்பிரதேசல, பீகார்ல எல்லாம் பாதி பேர் பள்ளிக்கூடத்திலே நின்றுவோம். புதிய கல்விக் கொள்கை என்ன? 2030 நாங்க 50% சாதிப்போம். புதிய கல்விக் கொள்கை. தமிழ்நாடு இப்பவே 52% சாதிச்சிருச்சு. அப்ப நாங்க என்ன எங்க தரத்தை குறைச்சுக்குவா? புதிய கல்விக் கொள்கைக்கு நாங்க எங்க தரத்தை குறைச்சுக்குவா? அதுக்கு வர முடியுமா? அதனால எந்த காரணத்தை கொண்டும் முதலமைச்சர் இன்றைக்கு அவ்வளவு உறுதியாக, பிடிவாதமாக எல்லாத்தையும் தாண்டி நிற்கிறார் என்று சொன்னால், குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக, நம்முடைய குடும்பத்தினுடைய எதிர்காலத்திற்காக. குழந்தைகள் பள்ளியோடு நின்று விடக் கூடாது, கல்லூரியிலே படிக்க வேண்டும். 9வது வரைக்கும் சுமாரா படிப்பான் குடும்பத்துல. 10ஆவதுல பாத்தீங்கன்னா மார்க் வாங்கிடுவான், பொறுப்பு வந்துடும். அவனே 8ஆவதுல பரிச்சு வச்சா, 5ஆவதுல பரிச்சு வச்சா நின்றுவான். 10ஆவதுக்கு போறப்ப அவனுக்கு விழிப்புணர்வு வந்துடும், மெச்சூரிட்டி வந்துடும். அப்படி இடைநிற்றலை நம்ம பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு நம்ம இன்னைக்கு குறைச்சிருக்கோம். தொகுதி மறுசீரமைப்பு எல்லாம் சொன்னாங்க. நாங்கெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு சிறப்பாக பண்ணதுனால தண்டனையா பரிசா அதனால எல்லாம் ஏற்றுக்கவே முடியாதுங்க. அமித்ஷா வந்தார கோயம்புத்தூருக்கு. கோயம்புத்தூர்ல தமிழ்நாட்டினுடைய தொகுதி குறைக்கப்படாது. உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் அதிகப்படுத்த மாட்டேன்னு சொன்னியா நீ? அதை சொன்னியா நீ? எங்க சொன்ன நீ? அப்ப எங்க கோட்டுக்கு பக்கத்தில் நீ பெரிய கோடு போட்டுப்பியா? அப்படியும் அல்லாமல்ல, அப்படியே இவனுக்கு அவ்வளவு விவரமா புரியாம இந்த பிஜேபி தலைவர்கள் புரியாம திராவிட முன்னேற்ற கழகத்தோடு வம்பிழுக்கிறானுங்க. ஒரிஜினல் திமுகவை பத்தி இவனுக்கு தெரியவே இல்லை. இது புது தலைமுறை. பேச்சிலெல்லாம் முதலமைச்சர் கட்டி போட்டு இருக்கிறதுனால எல்லாம் கொஞ்சம் அமைதியா பேசுறீங்க. நான் அண்ணன் கூட சொன்னேன், என்னன்னா பேச்சாளர்லாம் ரொம்ப நாகரிகமா அமைதியா பேசுறாங்களே அப்படின்னு. முதலமைச்சர் அடக்கி வச்சிருக்கார், வேண்டாம் அப்படின்னு. ஆனா அமைதியா இருக்கிற முதலமைச்சரையே தூண்டி பார்த்துட்டானுங்க. முதலமைச்சர் சொல்லிட்டாரு, டேய் நாங்க வரி கொடுக்கலன்னு சொல்றதுக்கு 1 நிமிஷம் ஆகாது, சொல்லட்டுமா? சொன்னா என்ன ஆகும்? நாடு உடைஞ்சிரும். அப்ப என்ன, உங்களோட என்ன
நாட்டினுடைய ஒருமைப்பாட்டில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? எதை வச்சு நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க? இவ்வளவு தைரியமா எதிர்த்து அடிக்க ஆரம்பிச்சா அடுத்த நாள் அடங்கிடுவாங்க. ஆனா அது நல்லா இருக்காதுன்னு முதலமைச்சர் இன்றைக்கு அமைதியாக இருக்கின்றார். பல்வேறு விஷயங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த மும்மொழி கொள்கையை வீடு வீடா கையெழுத்து வாங்குவாங்களாம். அண்ணன் கூட பேட்டியில சொன்னாரு, டேய் பிஸ்கட் கொடுத்து ஓடி பிடிச்சி வாங்குறீங்களாடா அப்படின்னு. பசங்க கையெழுத்து யார் போடுவாங்க? கையெழுத்து வாங்குறாங்களா? அது ஒண்ணு. தொகுதி மறுசீரமைப்புக்கு கலந்துகிட்ட 50 தலைவர்கள் வீட்டுக்கு வந்து இவங்க பேசுவாங்களா? எங்க வீட்டுக்குலாம் நான் வரல, இதுவரைக்கும் யாரும் வந்து பேசல. நான் ஒண்ணு சொல்றேன், தம்பி அண்ணாமலை எப்படி எங்கள் முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாரோ அதே போல இந்த 2 விஷயத்துக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு உனக்கு திராணி இருக்கிறதா? பார்க்கிறோம் எந்த கட்சி வர்றாங்கன்னு. தைரியம் இருந்தா கூட்டிப்பார். ஏன் நீ வீடு வீடா வர்ற? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி உன் கருத்தை சொல்லு பார்க்கலாம், யார் வர்றாங்கன்னு பார்ப்போம். வராதவங்க எல்லாம் உன் கருத்தோட ஒத்து போகலன்னு அர்த்தம். புரிஞ்சுக்க வேண்டாமா? எதிரில் இருக்கிற கட்சி எல்லாம் வந்துட்டாங்க, உன் கூட கூட்டணியில் இருக்கிற கட்சியும் வந்து தொகுதி மறுசீரமைப்பிலே நாங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரோடு நிற்போம் என்று எதிர்கட்சிகள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அத்தனை பேரும் அதை நீ புரிஞ்சுக்க வேண்டாமா? இப்படி பல்வேறு விஷயங்கள். என்னமோ அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை மானுங்க. மகாராஷ்டிரால மந்திரியோட பொண்ணுக்கே தொல்லை. மகாராஷ்டிரால ஒரு மந்திரியோட பொண்ணுக்கே தொல்லை. இங்க எவனும் வாயே திறக்க மாட்டான், வாயே பேச மாட்டானுங்க. தமிழ்நாட்டை பத்தி பேசுகிற பிஜேபி தலைவர்கள் மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது பேசுவாங்களா? அவங்க டெல்லியில் இன்னைக்கு என்ன நடந்தது பேசுவாங்களா? அவங்க வாயை மூடிட்டு இருப்பாங்க. அதனால தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பொறுத்தவரை இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல், அதற்கெல்லாம் அசலாமல் மக்களுடைய முன்னேற்றத்திலே கவனத்தை செலுத்தி மக்களோடு சேர்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்கு இன்றைக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை. மற்ற விஷயங்களை பற்றி அவர் கவலையே கிடையாது. இன்னொரு கட்சியில நான் வச்சதுதான் சட்டம். செயற்குழு கிடையாது, பொதுக்குழு கிடையாது. வர்றியா வணக்கம் வா, போறியா ரொம்ப நன்றி போ. அப்படி ஒரு கட்சி. யாரு சொல்றதையும் அவர் கேட்க மாட்டாராம், ஒருத்தர் சொல்றதையும் கேட்க மாட்டாராம். சர்வாதிகாரம்னா என்னையா? அதான சர்வாதிகாரம். ஒரு கட்சியே நீ சர்வாதிகாரமா நடத்துறிய, உன் கையில பவரை கொடுத்தா நீ என்ன பண்ணுவ? மக்களுக்கு தெரியாதா? என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இன்னொருத்தர் எகிரி குதிச்சோடனே முதலமைச்சர் நாற்காலியில, அப்படியே முதலமைச்சர் நாற்காலி தான் குதிப்பாரா? அவர் வந்த உடனே தப்பா புரிஞ்சுட்டு இருக்காரு. 2021 பிரசாந்த் கிஷோரை திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக வைத்து அந்த வேலையை மட்டும் கொடுத்தாங்க. எங்கேயாவது மேடையில் உட்கார வச்சு அவரை நமக்கு உரையாற்ற சொன்னமா? நீ உரையாற்ற வச்சு கேவலப்பட்டு போனால அந்த கையெழுத்து போட மாட்டேன்னு போயிட்டார்ல, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல. என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு பிரசாந்த் கிஷோருக்கு ஃபீஸ் கொடுத்துட்டா அவர் முதலமைச்சர் நாற்காலியை விற்பனைக்கு வச்சிருக்காராம். வா அப்படின்னு போட்டா நீ போய் முதலமைச்சரா உட்கார்ந்துக்குவாங்களா? இவங்க என்ன புரிதல் பாருங்க. அப்படிப்பட்டவங்களாம் இன்னைக்கு தமிழ்நாட்டை பாதுகாக்கிறதுக்கு வந்திருக்காங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, 2026 தேர்தலிலே நம்முடைய முதலமைச்சர் வைத்திருக்கிற இலக்குப்படி 200 தொகுதிக்கு மேலே நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது உறுதி. மெத்தனமாக இருந்து விடக்கூடாது, மெத்தனமாக நாம் இருந்து விடக்கூடாது. தேர்தல் பணிகளை உடனடியாக துவக்கியாக வேண்டும். வாக்குச்சாவடி மட்டத்திலே நம்முடைய பணிகளை எல்லாம் இன்னும் தாமதப்படுத்தாமல் உடனடியாக, நீங்கள் எல்லாம் இந்த மாவட்டத்தை பற்றி எனக்கு தெரியும். 2021 தேர்தல் முடிஞ்ச உடனே 26 தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிருப்பீங்க. அவ்வளவு முன்னெச்சரிக்கை, அவ்வளவு மற்ற மாவட்டத்துக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமான மாவட்டம் இந்த மாவட்டம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த வேகத்தோடு, முதலமைச்சருடைய வேகத்தோடு நாம் ஓட வேண்டும் என்று சொன்னால் நாமும் தயாராகி அவர் வேகத்துக்கு நாம் ஓட வேண்டும். அதற்கு நாம் தயாராக வேண்டும் என்று இந்த நேரத்திலே அன்போடு உங்களை நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, நானும் சென்னை வாசிதான். நான் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவன் என்று சொன்னாலும் இங்கே சென்னையில் தான் 1986 அண்ணா நகர் பகுதியிலே நான் வசித்து கொண்டு இருக்கின்றேன். ஆனால் இங்கே தொழிலெலாம் இங்கே சென்னையில், ஃபேக்ட்ரிலாம் சென்னையில் இருக்குது. ஆனால் ஏதோ அங்கிருந்து இங்கே வந்தவன் என்ற, அங்கிருந்து இங்கே வந்தவன் தான். இருந்தாலும் கூட இங்கே வசித்து கொண்டு இருப்பவன், அது சொந்த ஊருங்கனால திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியிலே சென்று போட்டியிட்டு வென்று வந்தவன். ஆனால் மீண்டும் நான் நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த உங்களோடு கலந்து பேசுவதற்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிற
அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.